தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படிங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம். அதாவது கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணன் வந்து சேலத்துல ஒரு மாபெரும் இணைப்புலா வச்சிருந்தாங்க. அந்த இணைப்புலாவில் அண்ணன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிடத்துக்கு மேல பேசியிருக்காங்க. பேசினதுல ஒரு நிமிஷம் மட்டும் நடிகர் விஜயை மட்டும் தாக்கல. அதாவது தமிழ் சமூகத்தை பொதுவாகவே ஏன் இப்படி இருக்கீங்கிற கேள்வியோட பேசியிருந்தாங்க. இதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து திருச்சி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் ஆபாசமா பேசுற மாதிரி இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? அதை அண்ணன் பேசுனது வரவேற்கத்தக்கது. அண்ணன் சேலத்துல பேசின 1.5 மணி நேரமும் முழுமையா பார்த்தேன். அது அது ஒன்றும் தவறா தெரியல. என்ன சொல்லியிருக்கிறாரு அவர்? தவறா இதுல இருந்து தவறு சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன பேசியிருக்காரு முழுமையா கேட்டாங்களா? வெட்டி ஒட்டுகிற செயலை செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல இவங்க வேணும்னே இந்த டிவிகே அப்படிங்கிறது வந்து முதல்ல டிவிகே அப்படி அங்க தொடங்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு டிவிகே, தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவிகே. இதுக்கு முன்பாக இருக்கிற இந்த பெயருக்கு முழுமையா இருக்கிற இந்த பெயருக்கு தகப்பனாக இருக்கிற திரு வேல்முருகன் அவர்களை எப்படா வன்மம் வச்சு தாக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களா? அல்லது இந்த இவங்களை எப்படி பாக்குறது? ஏங்க, ஒரு பள்ளியில ஒரு தாயாராக, ஒரு சகோதரியாக, ஒரு மாணவனாக, எல்லாருமே ஒரு காவல்துறை அதிகாரியாக எல்லாருமே குட் டச் பேட் டச்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? எது தொடுதல்ல எது சரியானது எது தவறானது, குட் டச் பேட் டச்ங்கிற ஒரு வலியுறுத்தி இருக்காங்க இல்லையா? அதை மேடையிலே அண்ணன் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. நான் பாக்குறேன். ஏங்க, ஒரு யாருங்க ஐயா சகாயம் போன்ற ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக பணியிருந்தவர்களை எந்த மாணவர்களாவது அறம் சொல்லி இருக்கிறாங்களா? கட்டி பிடிச்சிருக்காங்களா? முத்தமிட்டு இருக்கிறாங்களா? ஈர்ப்புல பண்றது இது நடிகன் கூத்தாடி. இவன் கூத்தாடிங்கிறதுனால அந்த பெண் பிள்ளைகள் பண்ணுதுங்க. நம்ம வீட்டு பிள்ளைய பண்ணுதுங்க. நம்ம வீட்டு பிள்ளைய அவர் யாரை சாடி இருக்கிறார்? வேல்முருகன் நம்ம வீட்டு பிள்ளைய மானம் கிட்ட இப்படி தெரியலடா அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைகளை சக மனிதனாக, ஒரு தலைவராக இல்ல, ஒரு சக மனிதனாக, ஒரு சகோதரனாக, குடும்பத்தின் தலைவராக, தமிழ்நாட்டில் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் உரிமையோடு பேசிட்டு நம்ம வீட்டு பிள்ளையில போய் அங்கே கட்டிப்பிடிக்க வருவீங்களே. குட்டச் பேட்டச் 1000 பேசுறோமே, நம்ம வீட்டு பிள்ளை நம் கண்ணுக்காக அவர் நடிகர், அவர் கூத்தாடின்னு தான் சொல்ல முடியும். நடிகர் அவரிடத்துல போய் அவருக்கு கட்டி அணைக்க எப்படி தோணுது? அதை கண்டிக்கிறதுல தலையாய கடமை இல்லையா? ஒரு தமிழர்களா, ஒரு மனிதனா, ஒரு கண்டிப்பா எல்லா பரிமாணத்திலையும் இது கண்டிச்சுதானே ஆகணும். கூத்தாடி போய் வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துருக்கானே செய்வீங்க தானே? கண்டிப்பா செய்ய. இப்ப நாளைக்கு நான் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கிறேன். தமிழ ஒவ்வொருத்தரும் செய்யறது தானே செய்யணும்ல. அந்த மான தமிழன் நிறுத்திருக்கிறார் வேல்முருகன். நான் மான தமிழன்டா, நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது, இது தவறு, இதை நாம தான் குட்டச் பாட்டு சொல்லி கொடுக்குறோம். நாம இதை சொல்லணும். இது பெற்றவர்கள் தவறிட்டீங்க. எத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் விஜய் அவர்கள் இந்த சேவை செய்யறாரு? 3 ஆண்டு காலம், 3வது ஆண்டு. அவர் சிறிய வகையில் செய்யறாரோ பெரிய வகையில் செய்யறாரோ அது வரவேற்கத்தக்கது. அதை நம்ம அவர் செஞ்ச அந்த இதை வந்து நம்ம தவறாக சொல்லல. ஆனால் இதை கண்டிக்க பெற்றோர்களை கண்டிக்கிறாரு. ஆனால் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பெண் பிள்ளைகளுக்காக தன்னுடைய சொந்த செலவில் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சகோதரிகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில மேம்பாடே தேவையில்லை. இந்த மேம்பாடு போகுதும். அது அடுத்த படிநிலை தேவையில்லை. அறிவியல் கல்லூரி முதல்ல பள்ளியை முடிச்சிடறேன். பள்ளியில அனைத்துமே அடுத்து மேம்படுத்த வேண்டிய பள்ளிகளே இல்லைங்கிற அளவுக்கு பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி முழுமைக்குமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக கிராமத்துடன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் அது முன்மொழிந்த ஒரு அண்ணன் இன்னைக்கு கலை அறிவியல் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதை வந்து முன்மொழிஞ்சவர் எல்லா இடத்துல கொண்டு வந்துடும். பண்ருட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க வரணும் அப்படின்னு ஐயா முத்தமிழர் கலைஞர்களுடைய சொல்றாங்க அப்படின்னா அவங்க அதையும் முன்மொழிஞ்சது யாரான்னா அண்ணன் வேல்முருகன். அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆகையினால நான் முழுமையாக, நான் ஒரு தமிழனாக, நான் ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்றதை 200, 300, 500, 1000 லட்சக்கணக்கான விழுக்காடு அதை நான் வரவேற்கிறேன்.